ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்வதற்கான பாதையை அடைத்து கட்டணம் வசூல் செய்யும் கோவில் நிர்வாகத்தின் முடிவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுக்காக களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ், வணக்கம். கோவில் நிர்வாகம் எதனால இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க? இதனை அடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கும் கருத்து என்னவாக உள்ளது பூபேஷ்? நிச்சயமாக வணக்கம். 1000 ஆண்டுகள் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த ராமநாத சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்வது வாடிக்கை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த உள்ளூர் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அன்றாட பணிகளுக்கு முன்பாக இங்கு இருக்கக்கூடிய இறைவனை தொழுது தங்களுடைய பணியை தொடங்கும் முன்பாக தொடர்ச்சியாக இந்த வழிபாடு முறையை மேற்கொள்வது வாடிக்கையாக இருந்து வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உள்ளூர் மக்களுக்கும் கட்டணம் விதிக்கப்படும் என்ற கோவில் நிர்வாகத்தினுடைய தரப்பானது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம இடத்துல கூட இருக்கிறார்கள். அது தொடர்பான தகவல்கள் அவர்களிடத்தை கேட்டுக்கிறார். தற்போது திரு CR செந்தில்வேல் நம்மோடு இருக்கிறார். அவருடைய இது குறித்து கேட்டு பெறலாம். சார் வணக்கம். இங்க என்ன மாதிரியான கட்டணம் வசூல் செய்யறாங்க? அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு நீங்க சந்திக்கிறீங்க? அதாவது ராமேஸ்வரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக நாங்க எங்களுக்குன்னு ஒரு தனி வழி இருக்கும். உள்ளூர் மக்களுக்குன்னு அந்த வழியாக நாங்க தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த வழியை அடைத்து, நாங்க பாரம்பரியமாக தரிசனம் செய்த வழியை அடைத்து, நீங்க 200 ரூபா கட்டணம் இருக்கு, 100 ரூபா 200 ரூபா 2 கட்டணம் இருக்கு. இதுல 200 ரூபா கட்டணத்தின் வழியாக நீங்க வரணும்னு சொல்றாங்க. அது இலவசமா வர சொல்றாங்களா அல்லது கட்டணம் வாங்க போறாங்களாங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஆனால் நாங்க அந்த பாதையில வரமாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வெறும் தரிசனம் மட்டும் கிடையாது. இங்க நாங்க பிறந்ததுல இருந்து எங்களுக்கு திருமணம் முடிக்கிறது, காது குத்து, அத்தனை சடங்குகளுக்கும் இந்த ராமநாத சுவாமி தான் எங்களுக்கு குலதெய்வம். அதுபோக நாங்க இறந்தா கூட கடைசியா அங்க இருக்கக்கூடிய கோடி தீர்த்தத்தை ஊத்தி இங்க தான் நாங்க மோட்ச தீபம் போட்டாகணும். அப்படி எங்களுடைய வாழ்வியலோடு பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலுக்குள் நாங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க, வெளி மாநிலங்கள்ல இருந்து வர்றாங்க. அவங்களோடு நாங்க வரிசையில நின்று சாமி கும்பிடணுங்கிறது எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. ஏற்கனவே இந்த கோயில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கம்பி கேட்டுகளை போட்டு வரிசையை அடைச்சு இந்த கோயிலுக்குள் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சந்நிதி, புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர், வராகி அம்மன், அதே போல பைரவர் சந்நிதி, இந்த சந்நிதிக்கெல்லாம் எங்களை எல்லாம் போக விடாம, இதெல்லாம் நாங்க பாரம்பரியமா கும்பிட்டு வர்ற சாமிகள், இதை பூரா அடைச்சு வச்சு கேட்டுக்களையே போயிட்டு கம்பி கேட்டுகளே வர்ற மாதிரி எங்களை அடைச்சு வச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய கொடுமையை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த கோயில்ல ஆன்மீகத்தை விட, இங்கு வர்ற பக்தர்களுடைய வழிபாட்டை விட இந்த கோயில் நிர்வாகம் வசூல் பண்றதுலதான் ரொம்ப குறியா இருக்கிறாங்க. எனவே இதை கண்டித்து வர்ற ஜூன் 17ஆம் தேதி ஆலய நுழைவு போராட்டம் அனைத்து பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், சங்கங்கள், சமுதாயங்கள்லாம் சேர்ந்து, உள்ளூர் மக்கள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தி, நாங்க எந்த வழியில நாங்க பாரம்பரியமா சாமி கும்பிட்டோமோ அந்த வழியில நாங்க போய் நுழைஞ்சு உள்ள போய் நாங்க கும்பிட போறோம். இது அரசுக்கு நாங்க எச்சரிக்கையாக நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமா வணக்கம். அதே போல நம்ம இடத்து மகேந்திரன் இந்த பகுதி மாசி இருக்கிறார். அவரிடத்திலும் இது குறித்தான கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். சார் வணக்கம். நீங்க என்ன மாதிரியான சிரமத்தை பாதிக்கிறீங்க? நீங்க எப்படி வழிபாடு நடத்துறீங்க? அதாவது இந்த ராமேஸ்வரம் திருக்கோயில் மட்டுமல்ல, மற்ற அனைத்து கோயில்கள்லையுமே பாரம்பரியமான இந்துக்களுடைய வழிபாடு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளை வணங்கணுங்கிறது எல்லாருக்குமே அது தெரிஞ்சது இந்து சாஸ்திரப்படி. அப்படி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழங்கணும், ஒவ்வொரு சாமியை ஒவ்வொரு நாள் வணங்குற வழிமுறைகள் இருக்கு. அப்படி இந்த கோயில்ல வழிபடவே முடியல. எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நேர போய் தரிசனத்துக்கு, அந்த கட்டண தரிசனத்து வழியே போய் டிக்கெட் எடுத்துட்டு நேர சாமியை பாக்குறது மாதிரி தான் இன்னைக்கு நடைமுறை இருக்கு. அது வெளியூர்காரங்களுக்கு அப்படி பண்றாங்க. உள்ளூர் பொதுமக்கள் காலங்காலமா நடைமுறையில இருந்த பொது வழி தரிசனத்தை உள்ளூர் மக்களை இப்ப உள்ள விடாம, நீங்களும் கட்டண தரிசன வழியிலேயே தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கட்டண தரிசன வழியில வரணும்னு சொல்றவங்க நாளைக்கு கட்டண சீட்டு எடுத்தா தான் நீங்க உள்ள அனுமதிக்கப்படுவீங்கன்னு சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இந்த அரசு பக்தர்களை எந்த அளவுக்கு சாமி கும்பிடுவதை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறாங்க. அதுதான் உண்மையான ஒரு செய்தி. இது இங்க உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்தையுமே நாங்க முறையிட்டுட்டோம். அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, மேல இருந்து எங்களுக்கு உத்தரவு வரணும், மேல இருந்து உத்தரவு வரணும்னு சொல்றாங்க. அப்ப மேல இவ்வளவு பெரிய இந்த ராமேஸ்வரத்துக்கு மட்டும் தனி கவனம் செலுத்தி இந்த கோயிலை மட்டும் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும்னு நினைக்கிற அறநிலையத்துறை அமைச்சர், அவரை தான் எல்லாரும் சொல்றாங்க.
அவர் இண்டிவிஜுவலா ராமேஸ்வரம் திருக்கோயில்ல மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடு விதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எங்களுக்கு இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், பாரம்பரியமா காலங்காலமா இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து பிறந்ததுல இருந்து சாகுறது வரைக்கும் நாங்க எல்லா சடங்குகளும் இந்த கோயில்ல தான் செய்வோம். கடைசியா பிறந்த அன்னைக்கு கோடி தீர்த்தத்தை, சாகுற அன்னைக்கு பிறந்த கோடி தீர்த்தத்தை கொண்டு போய் தெளிக்கிறோம். 30க்கு மோட்ச விளக்கு போடுறோம். இந்த கோயில்ல தான் நாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க எங்க போறது? இதுக்குள்ள வரக்கூடாதுன்னா நாங்க எங்க போவோம்? உள்ளூர் பொதுமக்களோட உரிமைகளை இந்த அரசு, இந்த அறநிலையத்துறை பறிக்க கூடாது. நாங்க எப்பவும் போல வழிபடுறதுக்கு வழி செய்யணும். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வாதார உரிமை என்பது இந்த கோவில் சார்ந்தே இருப்பதாகவும், எனவே தங்களுடைய வாழ்வாதார உரிமைகளை பறிக்காமல் உடனடியாக தங்களுடைய பாரம்பரிய வழிப்படி இந்த வழியில் சென்று தரிசனம் செய்வதற்கு அரசும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் புபேஷ் சந்திரன். கண்டிப்பாக புபேஷ், களத்திலிருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.